தேர்தலுக்குள்ள புதுசாக கண்டுபிடிப்போம். நம்பர் 1. சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க அத்தனை தலைவர்கள் வந்திருக்காங்க. நான் முதல்ல எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன். யாரும் உங்க பேரை கேட்கலன்னா நீங்க லேட்டா வந்திருப்பீங்க. அத்தனை பேர் இதற்கெல்லாம் படிச்சுட்டேன். தம்பி, பாரதிய ஜனதாவுடைய என்ன பொறுப்பு? தமிழ் ஆங்கில இலக்கிய தலைவர் எங்கள் அன்பு தம்பி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சேவல் அன்பழகன் அவர்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேணுகோபால், மன்னிச்சுக்கணும் என்னென்ன பண்ண சொல்லுங்க, அண்ணன் வேணுகோபால் அவர்களே, நலக்கோட்டை சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் வழக்கறிஞர் அன்பிற்குரிய தம்பி தங்கத்துறை அவர்களே, அருமை சகோதரர்களே, மோசமான கேவலமான ஒரு ஆட்சி இன்னும் ஒரு 30-45 நாளைக்கு இருக்கு. ஓட்டு என்ற ஓட்டு எண்ணி அடுத்த நாள் தமிழகத்துடைய தலைமை பொறுப்பு ஏற்ற நம்முடைய இந்திய கூட்டணியுடைய பொறுப்பேற்ற தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இந்த தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுப்பேற்கின்ற பொழுது அத்தனை பீடையும் அத்தனை சரியென தொலைஞ்சு போய் அதைத்தான் நம்முடைய தம்பிகள் இங்கே பேசுகின்ற பொழுது தெளிவாக சொன்னார்கள். முன்னாள் நடந்த ஒரு சகோதரி, தூத்துக்குடியில் நடந்த சகோதரியில சமாதானப்படுத்துறதுக்கு முதலமைச்சர் தங்கை அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள், அப்புறம் இன்னொரு அமைச்சர் கீதாஜி 2 பேரும் அந்த ஊருக்கு போயிருக்காங்க. தைரியமாக போலீஸ் ஐயாலாம் கூட்டிக்கிட்டு. இவரு நானு மதுரையா இருந்தேன். எங்க பின்னால் 100 போலீஸ் நிற்பாங்க. இப்ப இங்கே உட்காந்துருக்க நாளைக்கு ஓட்டு என்ன பிடிச்சது அவங்களுக்கு அந்த கதை தான். அதுல அவங்க சமாதானம் பண்றாங்க. வெளியே போறியா இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் தங்கச்சிய கனிமொழியை எல்லாம் சத்தம் போட்டு வெளியேற்றுறாங்க. அந்த ஊர் கீதாஜீவனை அவரையும் வெளியேற்றுறாங்க. அம்மா கொஞ்சம் கொடியில கொஞ்சம் கீழே பிடிக்கப்பா, ஓரமா சைடில் போன நம்ம முதல் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கப்பா, எல்லாரும் பார்க்கணும்ல, கொஞ்சம் கீழே இருக்கு பரவாயில்ல. இல்ல இல்ல புலிக்கொடி இருக்கிறார், புலி அவர் ஒன்றும் சொன்ன பற்றி கேட்க மாட்டாரு, சைடில் இருக்காரு. புலிகள் அப்படித்தான் இருப்பாங்க. இந்த பாரதிய ஜனதா இருப்பா. எனவே தோழர்களே, முந்தாள் நடந்த தூத்துக்குடி சம்பவமே இந்த ஆட்சி கேவலமானது என்பதற்கு கனிமொழியை அந்த இடத்திலிருந்து விரட்டி வெளியே போங்கள் என்று சொல்லி கனிமொழியையும் அந்த அமைச்சர் கீதாஜீவனை வெளியேற்றதே சாட்சி. நம்பர் 1. இங்க பேசிய அத்தனைக்கும் காரணம் இவ்வளவு கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்குதுன்னா கஞ்சா அபின் எங்க பார்த்தாலும் இந்த மேடையில சொல்லணும். சின்ன பள்ளிக்கூட வைக்கிற பிள்ளைகள கூட இந்த மிட்டாயில கஞ்சாவை கடத்தி அதில் போட்டு விற்கிறாங்க. இதுலதான் இது மோசமான ஆட்சி நடந்துன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 82 மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அறிவித்து அழகாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சென்னையில எடப்பாடியார் பேசுறாரு, நயினா நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் பேசுறாரு, தம்பி பேராசிரியர் சீனிவாசன் திண்டிமாநகரத்தில் புழங்குகிறார். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தர் பேசுறாங்க. சென்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனியாக நின்றார்கள், நாங்க தனியாக நின்றோம். இப்போ எங்களோட இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும், சில கட்சிகள் பிஜேபியோடு இருந்தது, சில கட்சிகள் எங்களோடு இருந்தது. இப்போ அத்தனை கட்சிகள் சேர்ந்ததற்கு பிறகு கருத்து கணிப்பு நேற்றைய தினம் வந்து நம்முடைய செய்தி குறிப்பிலே சொல்லி இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி, இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி 50%, தமிழகத்தில் 50% வந்திருக்கிறது. 42%, 43% திமுக. எனவே எழுதப்பட்ட வெற்றி அண்ணா திமுக கூட்டணி.
என்று மக்கள் சொல்லிவிட்டார்கள். 192 எம்எல்ஏ ஒவ்வொரு இடத்திற்கும் நம்ம ஊருக்கு வந்த மாதிரி மாண்புமிகு எடப்பாடி இன்னைக்கு ஊர் சுத்தி பிரச்சாரம் பண்ணிட்டார். ஒரு இடத்திலேயாவது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த எம்எல்ஏ ஊருக்காவது போயிருப்பாருன்னா கிடையாது. ஊராவிட்டு நெய்ய என் பொட்டாட்டி கையேங்கிற மாதிரி அரசாங்க பணத்தை எடுத்து பெரிய பெரிய ஊர்வலம் பெரிய பெரிய மாநாடு நடத்தி ரதத்தில் வராரு. சந்திரமகான் மாதிரி அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள் என்பதற்கு அவருடைய வீழ்ச்சி ஆரம்பித்தார். நம்ம பணத்தை எடுத்து நம்ம கண்ணை குத்தி பெரிய சிறப்பான ஒரு அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றான். யாருமே ஒரே நாள் 2 நாள் அழைப்பில் இங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி நம்முடைய கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு சொன்னால் யாராலும் எதிர்கட்சியினால் நம்ம ஆட்டவோ அசைக்கவோ முடியவே முடியாது. எனவே தெளிவாக இருங்கள், ஒவ்வொரு பூத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். அப்பொழுதுதான் நம்ம வெற்றி பெற முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சகோதரர்களே, இன்னைக்கு திமுக எங்க பார்த்தாலும் போராடுறாங்க. சிலிண்டர் கிடைக்கலைங்க. ஏன்னா அதுக்கு பிஜேபி நரேந்திர மோடி ஐயாவ காரணம். ஈரான போய் கேளுங்கடா, உலக நாடு கேளுங்கடா, அவன் அடிச்சுக்கிறான், சட்டம் போடுகிறான். இன்னைக்கு புத்திசாலித்தனமாக ஜனநாயக முறைப்படி அறிவுத்தனரோடு அத்தனை வெளிநாடுகள் பேசி எல்பிஜி நம்முடைய சிலிண்டர் இருக்கிற கப்பல்களை அமைதியாக கொண்டு வந்து சேர்த்த உத்தமர் நரேந்திர மோடிஜியுடைய சாணக்கியத்தினால் இன்னைக்கு எல்பிஜி பெட்ரோல் டீசல் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் கிடைக்குது. அதிமுக ஆட்சியில் 4 வருடம் 3 மாதம் இருந்த ஆட்சியிலே மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்தவித பிரச்சனைக்கு இல்லாமல் மக்கள் மனதை ஆனதனால்தான் 75 எம்எல்ஏக்களோடு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். ஆனால் தோழர்களை கொஞ்சம் சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கணும். அம்மா இருக்கும் பொழுது கருணாநிதி ஐயா அவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாமல் விஜயகாந்த் அன்றைய தினம் எதிர்கட்சியானார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி எல்லாம் சேர்ந்து எடப்பாடியாருக்கு 75 எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோடு நாம் இருந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சதவிகிதம் தமிழ்நாட்டிலே 50%, 42% உள்ள திமுக மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சொன்னது போல பணத்தை வச்சு வீழ்த்திலன்னு எவ்வளவு பணம் ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க. அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படா பாவடை இல்லாம கட்டுறது, பொம்பளை எல்லாம் கட்டுறது. அதனால கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்திருக்காங்க. எனவே நம்ம காசை எடுத்து இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி கேவலப்படுத்துகிற இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒன்று, நம்முடைய நாளை பிஜேபி ஆட்சியில் நம்மை பார்த்து அடிமை என்று சொல்கிற திமுக முரசொலி மாவு இறக்கின்ற வரை அந்த பிஜேபியில் வாஜ்பாய் கூட்டணி சேர்ந்த போது அவங்களதெல்லாம் இனிக்குதான். இப்ப நம்மளது கசக்குதுங்கிறாரு. என்ன நீங்களே புரிஞ்சுக்கலாம். அவங்க பிஜேபி கூட திமுக சரியான கூட்டணியா, அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்தா மோசமான கட்சி, மூழ்கிற கப்பல் அப்படி நம்மள சொல்றாங்க. எந்த கப்பல் மூழ்கினாலும் அது வெளியே கொண்டு வருகிற நீர்மூழ்கி கப்பல் அனைத்தும் தயவு செய்து மறந்துடாதீங்க. அருமை சகோதரர்களே, இன்னைக்கு கருப்பு கொடி காட்டுகிற நம்முடைய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கோ பேக் என்று சொன்ன ஸ்டாலினும் உதயநிதியும் அவர் துணை முதலமைச்சராக பொழுது மோடி கையா காலை பிடிச்சு எனக்கு பதவி ஏற்று வைங்க, எது இடைஞ்சல் பண்ணின கேட்ட இழி பிறவிகள் தான் திமுகவை சேர்ந்தவர்கள். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி எடுக்கும் பொழுது கம்பேக் மோடி
கம்பே மோடின்னு ஆங்கிலத்தில் வாங்க ராசா மோடியை கூப்பிட்டாரு. இது ஒரு வாழ்க்கையா, இது ஒரு பொழப்பா? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க அருமை தோழர்களே. 17 வருடம் மத்திய அரசாங்கத்திலும் அங்க வைக்கின்ற பொழுது 11 லட்சம் கோடி நம்முடைய மோடிஜி திமுக கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் வெரி குட் அடி அது. ஆனால் காங்கிரஸ் இருந்த பொழுது 1/3 பங்கு கூட தமிழ்நாடு கொடுக்கவில்லை. இங்கே பிஜேபி குறை சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் உண்மையா இதுக்கு பதில் சொல்லணும். எனவே தர்மம் நம்ம பக்கம் இருக்கு, நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. இந்த தர்மத்தின் தீர்ப்பு வருகிற தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதற்கு பிஜேபியுடைய கூட்டணி அத்துறைக்கு சேர்ந்து அந்தந்த கூட்டணி கட்சிகள் நம்முடைய இரட்டலை அத்தனைக்கும் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.